தண்ணிய நம்ம எப்படி அமிர்தமாக்குறது? ஏன்னா நாம இன்னைக்கு உடல்ல இருக்க குப்பைகளை எடுக்கிறோம். எடுக்கும் பொழுது எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் இருக்குமே தவிர எடுத்தோமா எடுக்கலையா அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியாது. அப்போ நமக்கு இளமையோட இருக்கணும். உடல் வாகு 60 வயது பெண்ணை பார்க்கும் பொழுது கூட ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா 25 வயது 30 வயதுக்கு நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். 30 வயதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஜிமிக்கி எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மருமகளும் அவங்களும் ஒன்னா வரும்போது தெரியாது. என்ன அப்படின்னும் பொழுது அவங்க நிறைய தண்ணி அருந்துறது, மழை தண்ணியை பிடிச்சு வச்சுக்கிட்டு குடிக்கிறது. டம்ளர் தண்ணி இருக்குன்னா இதுல நமக்கு ஒரு 4 பேப்பர் எழுதணும். நான் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன், பிரபஞ்ச ரகசியங்களை நான் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றேன், நான் இளமையோடு இருக்கின்றேன், எல்லாம் பாசிட்டிவா. நான் அதீதமான பணம் ஈட்டும் சக்தியை பெற்றிருக்கின்றேன். இல்ல கோடி பணம் ஏதோ ஒண்ணு சின்ன சின்ன பேப்பர்ல எழுதி ஒன்னும் ஆகாது. இந்த பேப்பர் இதுக்குள்ள போட்டுட்டு சூரிய ஒளியில வச்சிடணும் ஒரு கிளாஸ் தண்ணி நித்தம். எத்தனை நாளைக்கு? 21 நாளைக்கோ. உங்க உடல் நோய்வாய்ப்பட்டிருந்தா நான் உடல் பலமாக இருக்கிறேன், அதீத மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன், இளமையோடு இருக்கின்றேன், என் உடலில் அணுக்கள் புதுப்பிச்சு கொண்டே இருக்கிறது. அவங்க உடல் வாகுக்கு ஏத்த மாதிரி. உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க அப்படி, இளமையோட இருக்கிற குழந்தைங்க முன்னேற்றம் வேணும் அப்படின்றது முன்னேற்றத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு. அப்போ இந்த தண்ணிக்குள்ள இதையெல்லாம் போட்டுட்டு சூரிய ஒளியில வச்சிடணும். சூரிய ஒளியில வச்சுட்டு இதை எடுத்துட்டு என்ன பண்ணணும்? நம்ம இந்த தண்ணிய இப்போ நம்ம காலையில சூரிய ஒளியில படுற மாதிரி வச்சுட்டோம்னா ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் அவங்களோட அந்த சூடு இறங்குற எடுத்துட்டு இந்த தண்ணிய மாத்தக்கூடாது. ஏன்னா இது மொத்தம்தான் சூரிய ஒளி பட்டிருக்கு. அந்த பேப்பர் உள்ள இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த தண்ணிய குடிச்சோம். குடிக்கும் போது எப்படி குடிக்கணும்? இந்த வாய் உதடு அந்த சூரிய ஒளி வெளியில போகாத அளவுக்கு சத்தை இல்லாமல் உறிஞ்சி குடிக்கணும். வாயில ஒரு ஸ்ட்ரா இருந்தா கூட நம்ம ஸ்ட்ரா போட்டு குடிச்சுக்கலாம். அந்த பேப்பர் ஸ்ட்ரா வருது இல்லையா, அப்போ நேரம் உள்ள போகும் தண்ணி. அப்போ இந்த தண்ணி என்ன தண்ணி ஆகுதுன்னா சூரிய ஒளிப்பட்டு அமிர்தம் ஆகும் பொழுது உடல் பலவீனங்கள் என்ன ஆகுது? நல்ல சக்தி ஆகுது, அமிர்தமாக்கப்படுகிறது. தண்ணீரை அமிர்தமாக்கும் ஒரு மகா சக்தி நமக்கு நாமே செஞ்சுக்கலாம். நிறைய பேர் வீட்டுல மழை தண்ணியை பிடிச்சு வச்சுக்கிறாங்க 1 வருஷம். அந்த தண்ணி புழு வைக்கலைங்களாம். அந்த தண்ணியை கூட வச்சுக்கிட்டு ஆண்டுக்கிறாங்க. அது நம்ம இப்ப அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் நம்மளால செய்ய முடியல. என்னன்னா அந்த தண்ணீரானது பிரபஞ்சம் முழுவதிலும் கலந்துள்ளதால் நமது சரீரத்தில் இருக்கும் விஷத்தன்மைகளை எடுத்துவிடும். விஷத்தன்மைகளை எடுப்பதுடன் இல்லாமல் பாழடைந்து போன ஜீவன், பாழடைந்து போன செல்களை, அணுக்களை புதுவித்து கொடுக்கக்கூடிய சக்தியை பெறும். உண்மையில் உடம்புக்கு வயதாகாமல் வாழ்விக்கக்கூடிய ஒரு மகா சக்தியை நமக்கு இது அளிக்கும். மூப்பை தராது. அப்ப எல்லாரும் செஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா இது நம்ம மனோசக்தியை வளர்க்கறதுக்கு முதல்ல உடல் பலமா இருக்கணும். உடல் பலம் இருந்தால்தான் மனோபலம் வரும். மனோபலம் இருந்தால்தான் மனோசக்தி ஏற்படுத்திக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஏண்டா இருக்கிறோம்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நாம் சாப்பிடும் தண்ணீர் இத்தகையான செயலிழந்த அணுக்களையும் குப்பைகளையும் இறந்து போன அணுக்களையும் வெளியேற்றிவிடும். பாருங்க எத்தனை ஒரு அருமையான ஒரு விஷயம். வெளியேற்றிவிடும். நாம் பல வாரங்களாக உணவில்லாமல் இருக்கலாம், ஆனால் நீர் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ நம் வாழ்வதற்கு மட்டும் தண்ணீர் பயன்படுகிறது அல்லவா? அதுபோல் இளமை தோற்றத்துடன் இருப்பதற்கும் தண்ணீர் அவசியமாகிறது. நாம் தேவைப்படும் தண்ணீரை
நாம் இது போல் சூரிய ஒளி வைத்து சேகரித்து வைத்து கொண்டு அந்த நீரை அருந்தினோமானால் நம் சூட்சும சக்திகளும் நமக்கு வந்து சேரும். சூட்சுமமான சக்திகள் வந்து சேரும். இப்போ ஒரு அம்மா கூட நேத்து என்னோட பேசுனாங்க இல்லையா, எனக்கு எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு உருவம் தெரியுதுன்னு. இப்ப அவங்க சூரிய ஒளியில வச்சு அந்த தண்ணியெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சு அந்த உடல் ஜீவகாந்தம் ஆயிடுச்சுன்னா அது யாரு என்னன்ற புரிஞ்சுக்கிற சக்தி வரும். ஒரு கால அவருங்க முன்னோர்கள் இருக்கலாம், இல்ல உதவி செய்யற ஒரு ஆத்மாவா இருக்கலாம், புது ஆத்மா ஏதாவது அவங்க கிட்ட மெசேஜ் பாஸ் பண்றதா இருக்கலாம், நிறைய விஷயங்கள். அப்போ இந்த தண்ணியை வச்சு குடிக்கும் பொழுது அந்த தண்ணி கிட்ட அந்த அந்த மாதிரியான ஆத்மாக்கெல்லாம் நிக்க முடியாது. இது நம்ம மந்திரம் பண்ணவில்லை, மாயம் பண்ணவில்லை. நம்ம இருக்கிற சூரிய பகவானை நினைத்து சூரியனுக்கு தண்ணி கொடுக்கறதுனால கர்மா போகுது. சூரியனுக்கு தண்ணியை நம்ம இந்த மாதிரி வச்சு குடிக்கும் பொழுது நம் உடல் அமிர்தமாக்கப்படுகிறது. இந்த குடிக்கும் அமிர்தமாக்கும் முறையை நம்ம என்ன பண்ணலாம், வண்ணங்களாக கூட ஏற்படுத்தி கொள்ளலாம். எப்படி ஏற்படுத்தி கொள்ளலாம்னா, சக்கரங்களுக்கு தகுந்த கலரை அந்த தண்ணிக்குள்ள போட்டு வச்சு நம்ம குடிக்கலாம். இல்ல சக்கரங்களுக்கு தகுந்த மாதிரி கல்லுங்க, சக்கரங்களுக்கு தகுந்த மாதிரி கல்லுங்க. நம்ம ஒவ்வொரு சக்கரமும் என்னென்ன கலரோ அந்தந்த கலர்ல இருக்கிற கல்லுங்களை நம்ம ஒரு 6 கல்லு வாங்கி வச்சுக்கிட்டு, 6 கல்லு சக்கரங்களுக்கு தகுந்த கல்லுங்களை வாங்கி வச்சுட்டோம், நம்ம தண்ணியில போட்டு குடிக்கலாம். இப்படியும் ஒரு வகை இருக்கு. ஆனா இது வந்து நமக்கு ரொம்ப எப்போ உடல் ரொம்ப தேவைப்படுது, கலர் தெரபி செய்ய போறோம் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இது. உடல் முதல்ல பலமாக்கணும். ஜீவகாந்த சக்தியே இல்லாமல் பொலி விழுந்து இருக்கிறாங்க, இவங்களால ஒண்ணுமே முடியல, எழுந்து நடக்க முடியல, இடுப்புக்கு கீழே அவங்களோட செயல்பாடுகள் நடைபெறாம இருக்கு அப்படின்னா, சூரிய ஒளியில ஒரு காலையில ஒரு 7 மணிக்கு நல்லா படுற மாதிரி வச்சுட்டு 8, 9, 10 மணிக்கெல்லாம் எடுத்து அந்த தண்ணியை அவங்க குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா விடாமல் ஒரு 48 நாட்கள் இந்த உடலை அமிர்தமாக்கி தந்துடும். முதல்ல உடலை பலப்படுத்திக்கணும், அப்புறம்தான் சக்கரங்க கிட்ட நம்ம போனோம். உடல் பலமே இல்லாம சக்கரங்க கிட்ட போறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம ஓய்வாக இருக்கும் பொழுது பாட்டில் எல்லாம் தண்ணி திறந்து வச்சா கூட சூரிய ஒளி படுதான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. ஆனா இந்த கிளாஸ் மாதிரி இருக்குன்னா இதுக்குள்ள சூரியனோட ஒளியை வாங்கும். தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக தான், எப்படி நம்ம அந்த ஸ்டால சூப்பி குடிக்கிற மாதிரிதான் குடிக்கணுமே தவிர உடனே எடுத்து நம்ம ஊத்திக்க கூடாது. இந்த சூரிய ஒளியில இருந்து வர தண்ணிய ஓய்வாக இருக்கும் பொழுதெல்லாம் சூரிய ஒளியில் தண்ணியை வைத்து, ஆனா மத்தியானம் 12 மணிக்கு மேல வைக்க கூடாது. அந்த தண்ணி உடலுக்கு பலம் அளிக்காது, அது அமிர்தம் ஆகாது. 12 மணிக்குள்ள வைக்கணும். அதை விட 4 மணிக்கு மேல வைக்கலாம். 4 மணிக்கு சூடு இருந்தது அப்படின்னா வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாம அந்த தண்ணியில கண் கழுவிட்டு வந்தா கண்ணில் இருக்கும் அந்த நரம்புகள் கூட நல்லா ஆயிடும். இது போல் தினசரி தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் சூரிய ஒளி பாய்ச்சப்பட்ட தண்ணீரை குடிக்கும் பொழுது நாம் மேலே சொல்லி உள்ள உடல் அமிர்தமாக்கப்பட்டு புது செல்கள் உருவாக்க ஆரம்பிக்கும். புது செல்கள் உருவானா என்ன ஆகும், நமக்கு நல்ல ஒரு உடல்ல பலமே. ஏன்னா சும்மாவே இப்ப நான் பேசுறது மட்டும் மனோபலத்தை உருவாக்கி கொடுத்துறாது. இப்ப இந்த முத்திரையை வச்சுன்னு எத்தனை பேர் செய்வீங்க? இப்ப செய்யும் பொழுதே முத்திரையை வச்சுன்னு செய்ய மாட்டேன்றீங்க, மறந்துடுறீங்க. அப்ப முத்திரையை வச்சுன்னு செஞ்சாதான் அந்த முத்திரை நமக்கு பலனை கொடுக்கும். நம்ம அந்த ரகசியங்களை அறிய முடியும். அந்த ஓம் கத்தும் பொழுது கூட இந்த முத்திரையை வச்சுதான் கத்தணும் நம்ம. அப்ப அந்த பலன் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா முத்திரை அவசியம். நிறைய இதுலயே நிறைய இந்த முத்திரையே நிறைய முத்திரைகள் இருக்கு நமக்கு. அப்ப இது அனுமான் முத்திரைன்றது இப்படி சொல்றோம், இதை இப்படி வச்சு சொன்னோம்னா இது வேற முத்திரைக்கு அர்த்தம். அதனால நமக்கு இப்ப தேவை பாடத்துக்கு இந்த முத்திரை இப்படி இருக்கணும். அந்த பார்க்கும் பொழுது
நல்லா எப்படி இந்த ஓட்டை தெரியுது பாருங்க, அந்த மாதிரி இருந்தா நமக்கு அந்த சக்தி வந்து ஜீவகாந்த சக்தி எங்க தொப்புளுக்கு நேரா வச்சு பண்ணீங்கன்னா அந்த சக்தி நமக்கு ஏறும். அமிர்தமாக்கப்படும் தண்ணிய வந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது உடல் உபாதைகள், உடல் வலிகள், இழந்து போன செல்களை திருப்பி மீட்டு தருவது, இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம இத செய்யலாம். இந்த தண்ணியை மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ இது எப்ப எல்லாம் நம்ம ஓய்வா இருக்கிறோமோ அப்ப எல்லாம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி மனோசக்தியையும் இந்த தண்ணியும் நம்ம பெருக்கிட்டே வந்தாதான் தொலை தூரத்துல உடம்பு சரியில்லாம எங்க அமெரிக்கால இருக்காங்க, எங்க அம்மா டெல்லியில இருக்காங்க, இல்ல ரொம்ப வேலூர்ல இருக்காங்கன்றவங்களுக்கு நம்ம இந்த சிகிச்சைகள் எல்லாம் கொடுக்கலாம். அப்ப நம்ம கிட்ட நிறைய புது அணுக்கள் சேர்ந்துகிட்டே இருந்தாதான் அவங்களுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்க முடியும். அப்போ மனோசக்தி உடல் பலமாக்கப்பட்டால் மட்டும்தான் மனோசக்தியாக இருக்கும். அப்போ உடல் பலம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் மனோசக்தி இல்லையாமானா, என் கடனே நான் வாழறேன், என் கடனே நான் வாழறேம்மா, ஏதோ எனக்கு வாழணும்ன்ற இது இருக்கு, அதனால வாழ்ந்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க.